வீட்டுக்கு வெளில சும்மா உட்காந்துருந்தோம். சாவி பேர் சொல்லி தான் அப்பா வந்தாரு, எங்க அப்பா வெட்டுக்காங்க. அடுத்து எங்க அப்பா வெட்டினோடனே எங்க அம்மா வந்து நாங்க ஒரு வீட்டுக்கு வெளில சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு 10 பேருக்கு மேல உள்ள கும்பல் முகமுடி மணி மூடிட்டு வந்தாங்க. வந்து அவங்க எல்லாம் வந்தாங்க, நாங்க கவனிக்கல அவங்கள. எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வந்து நாங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அண்ணன் வந்து வெட்டிட்டாங்க. அது எங்க அப்பா வந்து என் சத்தம் கேட்கன்னு எங்க அப்பா வந்தாரு, எங்க அப்பாவும் வெட்டிட்டாங்க. அது சரியா நான் கவனிக்கல. ஆனா 10 பேருக்கு மேல பைக் 4-5 பைக் கிட்ட வந்தாங்க. எல்லாரும் முகம் இல்ல, ரெண்டு பேரும் முகமுடி போடல, எல்லாரும் போட்டிருந்தாங்க. கல்யாண வீட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது கல்யாண வீட்டுக்கு முன்னாடி நாங்க பிளக்ஸ் ஹோட்டல்ல அந்த சின்ன பையன் வந்து அவன் தான் ரெண்டெழுத்தான். நாங்க அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. தம்பி ஏன் தம்பி தேவையில்லாம சண்டலுக்க அப்படின்னு அவன் போகல. இருந்தா அவன்கிட்ட போய் எந்த பேச நாங்க எதுவும் பேசல. ஆனா லாஸ்ட் பார்த்தா அவன் அதை தப்பா எடுத்து என்கிட்ட இதாகி கொடுத்தோம். நாங்க கொடுத்தோம். மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ணதான் நாங்க ஃபங்க்ஷன்னால போகல. ஆனா அந்த பையனை போலீஸ்காரங்க பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அவன் அந்த கடுப்புல தான் ஆளை கூட்டான். என்ன முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை. சாயந்தரம் ஒரு 6 மணி 6:10 இருக்கும். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு நைட்டு ஊர் பண்ணிருமா அந்த டைத்துல. இல்ல அதுக்கு முன்னாடியே சாவி பேர் சொல்லிதான் எப்படின்னு சொல்லிதான் வெட்டினாங்க. அவங்களுக்கு இதுல என்னன்னா இல்லண்ணா எங்க சமூகத்தவங்க யாருமே நாங்க பிரச்சனையே போகல. பிரச்சனைக்கும் போல வரைக்கும் கேஸ் எதுவுமே நாங்க கொடுக்கல. கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கே இப்படி வெட்டினா, கேஸ் கொடுத்தா இப்ப நான் கம்ப்ளைண்ட் வாங்க இருந்தாங்கன்னா ஒரு தனிப்பட்ட மூலியமா தான் கேஸ் எடுப்போம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்படிங்கிற நான் இப்ப என் மூலியமா தனிப்பட்ட மூலியமா கொடுத்தோம்னா அட்டாக் பண்ணுவாங்க தானே. அது என்னதெல்லாம் முகமுடி போட்டுதான் எங்களுக்கு வந்து அந்த போட்டோ காமிச்சாதான் எங்களுக்கு அடையாளம் தெரியும் யார் யார் வந்தாங்கன்னு. கஞ்சா போகணும். இதமான பிரச்சனை மாதிரி இல்லைண்ணே. இந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லைண்ணே. கல்யாண வீட்டுல தானே வீட்டுக்கு வெளில சும்மா உட்காந்துருந்தோம். சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க நெட்டூர் வீட்டு வாசல் எப்போ நம்ம சும்மா உட்காந்து வீட்டு வாசல்ல பேசிருப்போம். அது மாதிரி உட்காந்துருக்கோம். அது இங்க வெட்டிட்டு தான் சும்மா ரோட்ல போறவங்க எல்லாம் அதுக்கிட்ட வெட்ட ஆரம்பிச்சாங்க. எங்க மூணு எங்க அப்பா எங்க அப்பா என் சத்தம் கட்டணும் எங்க அப்பா வந்தாரு, எங்க அப்பா வெட்டுக்காங்க. அடுத்து எங்க அப்பா வெட்டினோடனே எங்க அம்மா வந்திருக்கு, எங்க அம்மாவும் வெட்டியிருக்காங்க.